Hello guys, welcome back to our channel Rashakar Bala Video. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இளநிலை மாணவர்களுக்கான மாணவர் சேர்க்கை 2024 தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து முதல் கட்ட கலந்தாய்வு எப்போது நடக்கும், அதே நேரத்தில் வந்து இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் அந்த வேகன்சி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ரெண்டு கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு. ஏற்கனவே வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோட. இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதையும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த இரண்டாம் கட்ட கலந்தாய்வு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எத்தனை சீட் இருக்கோ எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கவுன்சிலிங் மெசேஜோ இன்ஃபர்மேஷனோ இமெயிலும் வராமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அட்டன் பண்ண முடியலங்கிற ஃபீல்டில் இருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழப்பமாகவும் இருக்கு. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாமா, இல்லை பிரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணலாமா, நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. அந்த ரெண்டு கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு, கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இரண்டாம் கட்ட கலந்தாய்வு எப்போது நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷனோடவே நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை அவங்க தான் வந்து கவுன்சிலிங் நடத்துறாங்க. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கை யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஸோ இந்த டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 28/5/2024 வந்து 30/5/2024 வரைக்கும் சிறப்பு கலந்தாய்வு மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களான கலந்தாய்வு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 10/6/2024 இருந்து 15/6/2024 வரைக்கும், ஜூன் 10லேருந்து 15 வரைக்கும் முதல் கட்ட கலந்தாய்வும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வந்து கவர்மெண்டே டேட் கொடுத்துருக்காங்க. எப்போ இருந்துன்னு இதில் பார்த்துக்கோங்க. 24/6/2024 இருந்து 29/6/2024, ஜூன் 24 அதுல இருந்து 29 ஜூன் வரைக்கும் ஒரு 6 நாள் வந்து நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மாதிரி இதுவும் 6 நாள் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எல்லா காலேஜும் முடிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 15/6/2024 முடிச்சிருக்கணும். ஸோ 24/6/2024 இருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 29/6/2024 வரைக்கும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இரண்டாம் கட்ட கலந்தாய்வுல அதாவது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நமக்கு கிடைக்குமா, வேகன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை வேகன்சி என்ன இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அது ஒரு பப்ளிக் டொமைன்ல வராது. ஓகேவா? அது அந்தந்த காலேஜுக்குள்ள அந்த இண்டிவிஜுவல் காலேஜுக்கு தான் தெரியும். ஒரு காலேஜினுடைய தகவல் இன்னொரு காலேஜுக்கு கூட தெரியாது. ஓகேவா? அப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அவங்களும் அதை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஓகேவா? அது நமக்கு இன்ஃபர்மேஷனா வராது. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எந்த கோர்ஸுக்கு எத்தனை சீட்டு ஃபில் ஆயிருக்கோ அதை தவிர இன்னும் எவ்வளவு மீதி சீட் இருக்கோ அந்த சீட்டுக்கு மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல உதாரணமா ஒரு கோர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து 50 சீட் 50 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் பார்த்து அதுல வந்து ஒரு 50 சீட்டுல 40 சீட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே போது ஒவ்வொரு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 சீட்டு தான் இருக்கு. அவுட் ஆஃப் 50ல 40 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல முடிஞ்சிச்சுன்னா 10 சீட் இருக்கு. அந்த 10 சீட்டுக்கு மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். அந்த 10 சீட்டும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இருக்கலாம் இல்லையா? ஓசியில இருக்கலாம், மேக்ஸிமம் ஓசியில இருக்காது, பிசியில இருக்கலாம், எம்பிசியில இருக்கலாம், பிசி முஸ்லீம்ல இருக்கலாம், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இதுல எல்லாம் வந்து இருக்கலாம். அப்போ எந்த கம்யூனிட்டியில எத்தனை வேகன்சி இருக்குங்கிறது அவங்க வந்து லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். இதே மாதிரி ஒரு காலேஜ்ல எத்தனை கோர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு காலேஜ்ல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு வேகன்சிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா டோட்டல் சீட்ஸுக்குமே நடக்கும். அதில் கூட 1-2 சீட்டு சிறப்பு கலந்தாய்வுல வாங்கியிருப்பாங்க மார்க், அது போக மீதி இருக்கும். அப்போ அந்த மீதி இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வேகன்சி ஃபில் பண்ணது போக மீதி சீட்டுக்கு மட்டும்தான் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடக்கும். ஆனா சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்னால சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல காலேஜுக்கு போட்டதுனால ஒரு காலேஜ்ல மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 7-8 காலேஜுக்கு போட்டிருக்காங்கன்னா ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் ரேங்க்ல முன்னாடி வந்திருப்பாங்க இல்லையா? அதனால தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. மீதி 7 காலேஜ்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்க முடியாது. அந்த சீட்டு வேக்கண்டா இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி இருக்கலாம், இருந்தாலும் பின்னாடி சீட் இருக்கும். ஆனா இரண்டாம் கட்ட கலந்தாய்வுல சீட்டு குறைவா தான் இருக்கும் வித் கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். அப்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நமக்கு எப்படி கூப்பிடுவாங்க, யாரையெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ வந்து அதுல என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் இப்ப நான் சொன்ன பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எந்த லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டு இருக்காங்களோ
ஃபார் எக்ஸாம்பிள் 305 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அப்போ 306ல இருந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? ரேங்க் வந்து 306ல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக கூப்பிடுவாங்க. அது 500 வரைக்கும் கூப்பிடலாமா, 400 வரைக்கும் கூப்பிடலாமா அப்படிங்கிறத வந்து காலேஜில் தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் மெசேஜ் வரும். கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணுங்க, 2ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு வாங்க, உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபீஸ் கொண்டு வாங்கங்கிற மாதிரி எல்லா தகவலும் இருக்கும். புரியுது இல்லையா? ஸோ இது மாதிரி தான் நடக்கும். அதனால கொஞ்சம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை, ரொம்ப கொஞ்சம் பொறுமை இல்லை, ரொம்ப அவசியம். ஃபாலோ அப்பும் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? நம்ம அப்ளை பண்ண காலேஜுடைய பொசிஷன் என்ன, அதுல நம்ம தெரிஞ்ச பசங்க யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸு, அப்போ அவங்களுக்கு ஜாயின் பண்றப்ப எந்த ரேங்க்ல ஜாயின் பண்ணியிருக்கா, அல்லது அந்த காலேஜுக்கு போய் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாலோ அப் வந்து இருந்துகிட்டே இருந்தாதான் நமக்கு கொஞ்சம் ஒரு அப்டேட்டா இருக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் வீடியோ மூலமா, அதை தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம உங்க தனிப்பட்ட கல்லூரி நீங்க அப்ளை பண்ண காலேஜுக்கு போய் கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்க ரிலேட்டிவ்ஸோ அல்லது உங்க சீனியர்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்க மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை அப்டேட்டா நீங்க நாலேஜ் வந்து அப்டேட் இன்ஃபர்மேஷனோட நீங்க இருக்கிறது வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி சீட் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வராதவங்களுக்கு அல்லது கலந்துக்கிட்டு கிடைக்காதவங்க, கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டு கிடைக்கல சார், இப்போ அவங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான விளக்கம் அடுத்த வீடியோல நான் கொடுக்குறேன். இப்போ இந்த 2 இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவோட நான் நிறுத்திக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.